Praise the Lord. How are you today? இன்றைக்கு எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஷீப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஷீப்பை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்க என்றால் நல்ல ஆடுகள் மேய்த்துட்டு இருக்கும் போது அதுங்க கீழே குனிஞ்சு தான் அவங்களுடைய ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தே டோன்ட் கேர் தலை நிமிர்ந்து என்னுடைய மேய்ப்பன் என்ன கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகிறாரா, அப்படி இல்லை என்றால் எல்லாரும் அங்கே தானே போகிறாங்க, என்ன மட்டும் இந்த மாதிரி கொண்டு போகிறாரு, இது வேறு வழி, அப்படி எதுவுமே அவங்களுக்கு ஒரு யோசனையோ ஒரு சிந்தனை இருக்காது. ஏனென்றால் they completely trust in the shepherd. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் are you seeing any detours? புதியதான ஒரு பாதையாக இருக்குது, எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்குது, நான் மட்டும் வேறு பாதையில் போகிறேன், என்னை மட்டும் எப்படி கொண்டு போகிறாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? Are you afraid of detours? I want to encourage you. You don't have to be, because you have a shepherd who knows how he is taking you. உங்களை எப்படி கொண்டு சேர்க்கிறார் அப்படி என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நம்மளை நடத்துகிறார் என்று தெரியாது. டீட்டோஸ் நடக்க ஒரு வசனம், அந்த வசனத்தில் சங்கீதம் 77:20 போட்டிருக்கு, ஐ டுக் கேர் ஆஃப் மை பீப்புள் ஆஸ் த ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஒரு ஆடு மந்தையை போல் என் பிள்ளைகளை நான் கொண்டு சேர்ந்தேன். ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, அந்த ரோடு வழியாக by that road I took through the hands of Moses and Aaron போட்டிருக்கு. மோசஸ் ஏரன் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டீட்டோஸ் அவங்க கொண்டு வரும்போது திடீர்னு இப்படி போவாங்க, திடீர்னு அப்படி போவாங்க, ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. பட் you know what Moses said? லார்ட், நீங்கள் எப்படி வேணால் எங்களை கொண்டு போங்க, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு வேணும், நீங்கள் இல்லாமல், உங்கள் பிரச்சனை இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் டீட்டோஸ். வேறு வழியாக திடீர்னு இப்படி போக சொல்கிறீங்களா? ஐ எம் நாட் அஃப்ரேட். அந்த ரோடு வழியாக நாங்கள் கிங்ஸ் ஹைவேன்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த பைபிளில் போட்டிருக்கு, நம்பர்ஸ் 22 நினைக்கிறேன். நாங்கள் இஸ்ரேல் பீப்புள், நாங்கள் இஸ்ரேலுக்கு நம்மளுடைய ஃபேமிலிஸ்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரோடு வழியாக போனோம். ஸோ மோசஸ் அந்த ரோடு வழியாக போயிருக்காரு. அவர் சொல்கிறார், ஐ டோன்ட் கேர், டீட்டோஸ் பற்றி எனக்கு பயம் இல்லை, வேறு வழி திசை திருப்பி போகிறீங்களா, ஐ டோன்ட் கேர், ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு முக்கியம், நீங்கள் என்னுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஃபியூ இயர்ஸ் அகோ நாங்கள் யூகே போயிருக்கும் போது நானும் பாஸ்ட்டும் ரெண்டல் கார் எடுத்துகிட்டு அந்த ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தோம். அநேக மைல்ஸ் வி வர் டிரைவிங். அப்போது யாரும் அதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டல் கார் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, எங்களை ஹைவே வழியாக கொண்டு போகாமல் கண்ட்ரி சைடு வழியாக கொண்டு போங்க அப்படின்னு அவங்க புக் மார்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அது தெரியாது. எங்களை டைரெக்ஷன் கொண்டு போகும்போது அந்த நேவிகேட்டிங் சிஸ்டம் ஒரு சின்ன ரோடு வழியாக நேவிகேட் பண்ணிடுச்சு. எங்களுக்கு மேப்பில் பார்க்கும்போது எதுக்கு நம்மளை சின்ன ரோடு வழியாக அனுப்புது, நல்ல பெரிய ஃப்ரீவே ஹைவே இருக்குது, அது வழியாக போனால் ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. இதில் வேறு எங்களுக்கு அந்த ரோடு ரொம்ப குட்டி ரோடு, நீங்கள் யூகேலலாம் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்மால் ரோட்ஸு. ஆனால் சின்ன கார் தான் எடுத்து எல்லோரும் ஓட்டுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ரொம்ப ஸ்லோவாக அந்த கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராமங்கள் வழியாக சின்ன ரோடு இருக்கும். சம்டைம்ஸ் ஒன் இதுதான், ஒரு ரோடு தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு பேருமே அதே ரோடை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நான் ரொம்ப ஸ்லோவாக போகும்போது பின்னாடிலாம் ஒரே ஹாங்க் அடிப்பாங்க, என்னை எல்லோரும் திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை என்ன பண்ணிடுச்சுன்னா, அது டீட்டோர் பண்ணி எங்களை வேறு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. நாங்கள் ரொம்ப லாங் ரூட்டு சுற்றுறோம். அதுக்கு ஈஸியாக நம்ம போயிருக்கலாமே, ஃப்ரீவே வழியாக வந்துட்டு இன்னத்துக்கு போயிருக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் போயிருக்கலாம், ஷார்ட்கட்டாகவும் இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு துக்கமாக இருந்தது. எங்களுக்கு ஊரும் தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசி எங்களை கொண்டு வந்து விட்டுட்ட பிறகு பார்த்தா, அப்புறம் தான் சொன்னோம், வா நல்ல காலம் அந்த டீட்டோர் எடுக்க வைக்குது அந்த மேப்பு. ஏனென்றால் அந்த ஃப்ரீவேல பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி மணிக்கூர் கணக்காக அவ்வளோ காசும் அங்கே மாட்டிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் நினச்சேன், வா நம்ம டீட்டோர் கர்த்தர் நம்மளை வேறு வழியாக திடீர்னு அப்படி திருப்பி விடுறாரா, ஒரு நன்மைக்கு தான் இருக்கும். அவர் முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. ஸோ இன்றைக்குடைய தலைப்பு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி என்றால், நம்ம வாழ்க்கையில் சம்டைம்ஸ் டீட்டோர் இங்கிலீஷில் இருக்க, தமிழ் எப்படின்னா வழி திசை மாறி போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் டோன்ட் ஹேவ் டு வரி, ஏன்னா நம்ம எப்போவுமே வழி திசை திருப்பி நம்ம போக போகிறதில்ல. ஏன்னா கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிற அவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எனக்கு எல்லாரும் வேறு மாதிரி போகிறாங்க, எனக்கு மட்டும் வேறு திசை திருப்பி விட்ட மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? we are going to pray for you. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வழி திசை மாறி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் என்னை வழி திசை என்ன மட்டும் வேறு வழியில் அனுப்புகிறார் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க. நீங்கள் அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போகல, நீங்கள் தான் எங்களுடைய மேய்ப்பன். எங்களை வழி திசை மாறி நீங்கள் நடத்துகிறீங்களா என்றாலும் நீங்கள் கூட இருக்கிறீங்க என்ற விசுவாசம் எங்களுக்கு அதிகமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God be with you. God is a God who goes before us and leads us. Amen. Be blessed.